அன்புள்ள நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த பதிவில் பொதுவாக இந்த மாதிரி ஜாதகங்கள் இது மாதிரி பார்க்கும்பொழுது நமக்கு யாரோட நம்ம பழக்கம் வச்சுக்கலாம், யாரோட நமக்கு உறவுகள் சரியாக வரும், பிஸ்னஸ் இது மாதிரிலாம் பண்ணுறோம், எந்த ராசிகளோட நமக்கு திருமணம் பண்ணால் சரியாக வராது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பதிவுகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரங்க ஒரு காரியத்தை எப்போவுமே திட்டமிட்டு பண்ணுறவங்களா இருப்பாங்க. பிளான் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் பிளான் பண்ணி நிதானமாக செய்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பின்வாங்க மாட்டாங்க, யார் சொல்லையும் கேட்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறதான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால இவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, கவர்ச்சியாக இருப்பாங்க, நல்லா எல்லார்ட்டையும் சிரித்த முகமாக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறவங்களா இருப்பாங்க. இதில் கொஞ்சம் எல்லார்ட்டையும் நல்லா அந்த பேச்சு பழக்கமெல்லாம் எல்லாரையும் கவரக்கூடிய அளவில் இருக்கும். இவங்களுக்கு பொதுவாக நாவல் பழம் இருக்கு இல்லையா, அந்த கலரில் இவங்க ட்ரெஸ் போட்டுனாங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளை கலர் வெற்றியை தரும். இவங்களுக்கு வெண்மை வெற்றியை தரும். இவங்களுக்கு பொதுவாக ரிஷபராசிக்காரங்க தலைமுடி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இனிப்பு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ரிஷபராசிக்கு பொதுவான குணமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்களை பொதுவாக எந்த காரியம் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட காரியங்களை மிக நேர்த்தியாக ரொம்ப பிளான்டாக சூப்பராக முடித்து கொடுக்குறதுல வல்லவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராசியை இந்த ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கார்ல, இவங்களை சேர்ந்த துலா ராசிக்காரங்களோட இவங்களுக்கு சரியாக ஒத்து போகாது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களோட இவங்களுக்கு சரியாக ஒத்து போகாது. இந்த ரெண்டு ராசிக்காரங்கள்டையும் உங்களை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். துலா ராசி அப்படின்றவங்களும் ஒரு தராசு மாதிரி அவங்க எதையுமே நேர்மையாக வெளிப்படையாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பழக்கங்கள் வச்சுக்கும்போது நமக்கு அடிக்கடி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் நேரம் உங்களை பற்றி பேசி அது உங்களுக்குள்ள பெரிய சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே நீங்கள் சொல்கிற சொல்களை தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதை துளாராசிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். இப்போ சுக்கிரன்ற அசுர குரு, தனுசு ராசிக்கு அதிபதி அந்த குருன்றது தேவகுரு, பிரகஸ்பதி அப்படிங்கிற தேவகுரு. ஸோ இதனால் உங்களுடைய நீங்கள் ஆடம்பரமாக பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப பிளான் பண்ணி பண்ணும்போது அவங்க வேறு பிளான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி நிறையா கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும். கான்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய பின்னால் பார்ட்னர்ஷிப்பில் ஆச்சு பண்ணி பின்னால் அது பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாகும், பிரிவினைகளுக்கு உண்டாகும். அதனால் பிரிவினை பண்ணும்போது பெரிய லாஸை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும், மிகப்பெரிய இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். ஸோ அதனால் உங்களுடைய பேசிக்கலான கேரக்டர் தன்மைகளுக்கு உங்களுக்கு துளாராசிக்காரங்க ஒத்து வராது. இன்னொன்று, துளாராசிக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் செய்யலான்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவாங்க, இப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வராது. அதே மாதிரி 4 பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அவங்க 4 பேருக்கு நேராக சொல்லுவாங்க, அதுவும் உங்களுக்கு சரி வராது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க நல்ல ஆக்சுவலாக தனுசு ராசிக்கான விசுவாசி தான் அப்படின்னா கூட உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்துகிறதாகவும் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி பின்னால் அலைய வேண்டி வந்துடும். அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க காரணகர்த்தா ஆயிடுவாங்க. பொதுவாக இந்த 2 ராசிக்காரங்கள்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார். அவர் என்னென்னா ஒரு முக்கியமான டயத்தில் அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அவர் அந்த காரியத்தை இன்னொருத்தர் வச்சாலும் செஞ்சுருக்கலாம், ஆனால் அதுக்கும் முடியாமல் போய் அந்த பிஸ்னஸே பெரிய லாஸ்ட்டில் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு துளாராசிக்காரங்க உங்களுக்கு தெரியாமல் கடன்லாம் வாங்கி இல்லை நீங்கள் வாங்குகிற கடனை பற்றி வெளியில் சொல்லி, இல்லை நீங்கள் கடன் வாங்க போகிற விஷயங்களுக்கு அவங்களே எதிர்ப்பாக நின்று பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க உங்களை பற்றி போட்டு கொடுத்துருவாங்க மற்றவங்கள்ட்ட இவங்கள்ட்ட இது பண்ணால் அது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கும்
துலா ராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது. அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது. இவங்களை வந்து நம்ம பொதுவாக அவாய்ட் பண்ணி நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த ரிஷபராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள். அதே மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் முழுமையாக இருக்குது. அது மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்கள். இதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசியில் இருக்குது. இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து தனுசு ராசிக்காரங்க ஒத்து போயிடுவாங்க எப்பயான ஒரு வகையில். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க ஒத்து போயிடுவாங்க. ஆனால் இந்த மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களும் அவ்வளோவா ஒத்து வராது. ரோகிணி நட்சத்திரம் கூட வந்து அவங்க பேசுகிறது இவங்களுக்கு வாய் வார்த்தை வாய் சண்டையெல்லாம் வந்துடும். ஸோ அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டி வந்துடும். ஸோ அதனால் இது மட்டும் இல்லை, இது பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரிஷபராசின்னு எடுத்துட்டோன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பலன் இவங்களுக்கு 6, 8 இவங்களை வந்து நேரம் 6ஆம் இடமாக இருக்குது. 6ன்றது எதிர்ப்புகள், தடைகள், ருணரோகம், அதாவது நோய்கள், கடன், இதை பற்றி சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த 6ஆம் பாவம் சொல்கிறது. அந்த 6ஆம் பாவத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஒத்து வராது. இன்னொன்று மறைவு ஸ்தானம் 8ஆம் பாவம். 8ஆம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தெரியாமல் வந்து ஒரு சில காரியங்களை பண்ணி அது உங்களுக்கு பெரிய இடைஞ்சலாக வந்து நின்றோம். பல விதத்தில் கோர்ட்டு கேஸு, அவமானங்கள். 8ஆம் இடம் வந்து அவமானத்தையும் குறிக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால நம்ம அவமானப்பட வேண்டி வந்துடும். ஸோ பொதுவாக வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவ்வளோவா வந்து ஒத்து வராது. இவங்கள்ட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் போக்குவரத்துலாம் நல்லபடியாக இருக்கும். பொதுவாக வந்து இந்த சஷ்டாஷ்டக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஷ்டாஷ்டக தோஷம் வந்து திருமணத்துக்குமே ஒத்து வராது. திருமணமும் ரிஷபராசிக்காரங்களும் அதே மாதிரி துளாராசிக்காரங்களும் பண்ணக்கூடாது. அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களும் தனுசு ராசிக்காரங்களும் திருமணமும் பண்ணக்கூடாது. திருமணமும் உங்களுக்கு பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிரிவுகளை எந்த வயசானாலும் சரி ஒரு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது உங்களுடைய தசாநாதன் இருக்கார் இல்லையா, அந்த காலகட்டங்கள் வரும்போது பிரிவினைகளை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ராசிகளோட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாருக்கும் நன்றி.